நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு பற்றி, அதாவது கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020, அதனுடைய 2வது பகுதியில் நாம் இருக்கிறோம். இன்று கடந்த முறை பேசும்பொழுது இந்த திருக்குறளைத்தான் கடைசியாக நாம் பார்த்தோம். கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒலி. அரசன் அவருடைய முக்கியமான செயல்கள் 4. அதிலே குடியோம்பல் என்பது தளர்ந்த குடிமக்களை பாதுகாத்தல். ஏழை மக்கள், ஏழைன்னா வெறும் புவர்னு இல்ல, அதாவது மற்ற சாமர்த்தியம் இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். எப்படியாவது யாரையாவது ஏச்சி எப்படியாவது பிழைப்பவர்கள் அது வேறு. சாமர்த்தியம் இல்லாதவர்கள், நேர்மையாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் எளிய மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் அந்த காலத்தில் இன்று வரை. அவர்களை பாதுகாத்தல் தான் அரசனுடைய முக்கியமான கடமை. அவர்கள் உழைக்கும் மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த உழைக்கும் மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த இஎஸ்ஐ ஆக்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட். இது எல்லாமே அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கை நிலை பாதுகாப்பு இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு ஏதும் விபத்து, நோய் போன்றவைகள் ஏற்பட்டால் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பு வலை, சேஃப்டி நெட், அதற்கு கீழே அவர்கள் போய்விடக்கூடாது. அந்த நெட் அவர்களை தாங்கி பிடிக்கும். எப்படி சர்க்கஸ்ல நெட்டு கட்டி விளையாடுறாங்களோ அதே மாதிரி அதற்கு கீழே அவங்க போக மாட்டாங்க. அவர்களுக்கு அதிர்ச்சி இருக்காது. அதற்காக உருவாக்கப்பட்டது. உலகெங்கும் அழகாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த திட்டம் பல நாடுகளிலே மிக அருமையாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், சோஷியல் செக்யூரிட்டி தான் அங்கே மிக முக்கியமானது. சம்பளத்தில் நார்வேல 69% கான்ட்ரிபியூஷனாக வாங்குறாங்க. ஸ்வீடன்ல 73% கான்ட்ரிபியூஷனாக வாங்குறாங்க தொழிலாளிகிட்ட. அதாவது மக்கள், தொழிலாளின்னா ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ் மட்டும் கிடையாது. அதனுடைய விலை இதே வேற. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் இந்த சட்டம் என்பது அனைவருக்காகவே உருவாக்கப்பட்டது. ஏழை மக்களுக்காக, எளிய மக்களுக்காக என்பது மட்டும் அல்லாமல் அதில் மிடில் கிளாஸையும் கொண்டு வர்றாங்க இதுல. ஏன்னா சட்டம் உருவாக்கப்படும் பொழுது 1948 சட்டம் 400 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களை இதுல கவர் பண்ணாங்க. 1948 சட்டம் உருவாக்கப்பட்டது 400 ரூபாய் சீலிங். அன்றைய தேதியில ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு புதுசா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவருடைய சம்பளம் 375 ரூபாய், எல்லா அலவன்ஸும் சேர்த்து 1948. அப்ப அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்ல கவர் ஆயிருந்தாங்க. 1975ஆம் ஆண்டுல 1000 ரூபாய் மேக்சிமம் சீலிங் இஎஸ்ஐ ஆக்ட்ல. அந்த 1000 ரூபாய் சம்பளங்கிறது 1975 இஎஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கே கிடையாது. இஎஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் அன்னைய தேதியில 550 பேசிக். புதுசா ஜாயின் பண்ற ஒருத்தருக்கு சம்பளம் 650 ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடையாது இஎஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு. அதுக்கு மேல டெப்டி டைரக்டர் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய சம்பளமும் 800, 850 ரூபாய்க்கு மேல கிடையாது. அந்த அளவுக்கு உள்ளவர்களை உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கவரேஜ் இருந்துச்சுங்க. இந்த ஸ்கீம் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸுக்கு மட்டும் இல்ல, இது எல்லா துறைகளிலும் உள்ளவர்களை கவர் பண்ண வேண்டும் என்பதற்காக செக்ஷன் 15 அதில் ஸ்பெசிஃபிக்கா ப்ரொவிஷன். இதெல்லாம் போன தடவையே நாம் பார்த்தோம். ஆக டவுன் ட்ராடன் பீப்புள், அன்றாடங்காட்சிகள், இல்ல சாதாரண அதாவது மிக மினிமம் வேஜஸ் மட்டும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி தொழிலாளிகள் அப்படிலாம் கிடையாது இந்த ஸ்கீம். இது அனைத்து மக்களுக்கும் இந்த சோஷியல் செக்யூரிட்டி வேணுங்கிறது தான். அந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அனைவருக்கும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல, எஸ்பெஷலி நார்வே அண்ட் ஸ்வீடன். அங்க எந்த அப்ப சம்பளத்துல 69%, 73% சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனா கொடுத்துட்டாங்கன்னா பாக்கி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே செய்ய வேணாம். பாக்கி பணத்துல அவங்களுக்கு செலவே கிடையாது. வெறும் எந்த மெஜாரிட்டி எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. எல்லாமே இன்க்ளூடிங் வீட்டுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி முதற்கொண்டு எல்லாமே கவர்மெண்ட் தருது. ஜியோ தெர்மல் எனர்ஜி. நார்வே, ஸ்வீடன் வடகோள அர்த்தத்தில் இருக்குது. அவ்வளவு குளிர் நாடுகள். அதனால வீடு எப்பவும் சூடா இருக்கணும். அதற்காக ஜியோ தெர்மல் எனர்ஜி முதற்கொண்டு எல்லாமே அரசாங்கம் தருகிறது.
படிச்சுட்டு வந்தியா, வேலைக்கு வேணுமா, என்ன வேலை பார்க்கணும் நீ? நான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும். ஓகே, ஜேர்னலிஸ்ட் ஆக உனக்கு என்ன வேணும்? எனக்கு பத்திரிக்கை நடத்தணும். கவர்மெண்ட் அட்வான்ஸ் தரும், நீங்க பத்திரிக்கை நடத்தலாம், அதை கவர்மெண்ட் எதிர்த்து நீங்க எழுதலாம். அளவு கிடையாது. ஜெர்மனில எடுத்துங்க, அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க, சிங்கிள் பேரண்ட், ஒரு அப்பா மட்டும் இருக்கிறாரு, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசு. அந்த குழந்தை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். அப்ப அந்த குழந்தைய யார் பாத்துக்குவா? அங்க இருக்கிற சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அதுக்கு ஆன்சர் பண்ணுது. 1969 அதுக்காக சட்டத்தை திருத்தினார்கள். இன்றைய வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக. என்ன செய்வாங்க? அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த குழந்தையோட தங்கி இருந்து, இந்த குழந்தையோட பழகி, இந்த குழந்தைய சாப்பாடு விட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி திருப்பி வர வழிச்சு அதை பார்த்துக்குவாங்க. இந்த அளவுக்கு அங்க வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் மக்களுக்காக உதவி செய்யும். அந்த நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்கீம்ல வந்து வழி இருக்குது. இதுதான் லிமிட்லாம் கிடையாது, இதுல உள்ள பெனிஃபிட்ஸ் தான். ஆட்சியில் இருப்பவர்கள் நேர்மையாக இருந்தார்களானால் இந்த இஎஸ்ஐ ஸ்கீம் போல மிகச்சிறந்த ஸ்கீம் உலகத்துல மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பாதுகாப்பதற்கு வேற ஸ்கீம் கிடையாது. சோஷியல் செக்யூரிட்டி சொசைட்டிக்கே இது வந்து பாதுகாப்பு தருவது. ஒரு தனிமனிதனுடைய கண்டிஜென்சியும் பாதுகாக்குது. உனக்கு உடம்பு சரியில்லையா, கவலையே படாத, நாங்க எல்லாம் இருக்கோம் அப்படின்னு என்டையர் சொசைட்டி போய் அவன் பக்கத்து திருட்டு நின்று சொல்லுது, நீ கவலைப்படாதப்பா, அந்த செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இத்தனை நாள் உன்னால வேலை பார்க்க முடியலையா, வருமானம் இழப்பா, உனக்கு இவ்வளவு பணம் தர்றோம், அந்த பீரியட்ல உனக்கு லாஸ் ஆஃப் இன்கம் இருக்காது அப்படின்னு அஷ்யூர் பண்ணுது. எவ்வளவு அழகான சட்டம். அதை போட்டு கொத்துக்கறியாக்கி இருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர். இது ஆக்ஸ்போர்ட் புக் ஆஃப் லீகல் அனக்டாட்ஸ், இது ஒரு புத்தகம். இதுல கிட்டத்தட்ட 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் முதற்கொண்டு எல்லாத்தையும் அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சின்ன இன்சிடென்ட் நம்ம சொல்லலாம். இப்போ ஒன்று, அதுல ஆஸ்திரேலியாவில் நடந்த நிகழ்ச்சி இது. ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்த ஒருக்கர், அவருக்கு அடிபட்டு, ஃபேக்டரியில வேலை பார்க்கும்போது அடிபட்டு அவரால் நடக்க முடியல, ஆல்மோஸ்ட் பேராலிட்டிக் அந்த மாதிரி இருக்கு, கை காலை அசைக்க முடியாது, பேசலாம், நினைவு இருக்கும், நல்லா இருக்கும். அவரு எனக்கு இவ்வளவு உதவித்தொகை வேணும்னு கேட்கிறார். அங்க இஎஸ்ஐ ஆக்ட் இல்ல, அந்த காலத்துல ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட் தான் இருந்துச்சு. இந்தியாவிலேயே ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 வந்துச்சு. இஎஸ்ஐ ஆக்ட் 1948 தான் வருது. இதெல்லாம் எவல்யூஷன் பின்னாடி. ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட் இஎஸ்ஐக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ல ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட்ல முதலாளி பணம் தரணும். இஎஸ்ஐ ஆக்ட்ல முதலாளி எதுவுமே தர வேண்டாம். ரொட்டீனா கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாருன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ரிப்போர்ட் மட்டும் அனுப்பினா போதும், இஎஸ்ஐ கார்பரேஷன் வில் டேக் கேர். அந்த கார்பரேட் இன்ட்ரெஸ்ட், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இவருக்கு எப்படியா பணம் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு அந்த முதலாளிக்கு இருக்குமே, அது இங்க இருக்காது. இதை பத்தி போனதே பார்த்தோம். இங்க நடிகர் நடந்தது என்னன்னு கேட்டா, அவருக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து எனக்கு பணம் தரணும்னு கேட்கிறாரு, முதலாளி தரமாட்டேங்கிறாரு. உடனே கேஸ் போடுறாரு. கேஸ் போடும்போது முதலாளிகிட்ட வேலை பார்க்க முடியுமா? வெளில போயிடணும் தான். ஒரு டபிள்யூசி ஆக்ட்ல இன்றைக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனைன்னா, தொழிலாளி அந்த வேலையை விட்டுட்டு வெளில வந்து நின்று அவர் சண்டை போட தயாரா இருக்கணும் கோர்ட்ல போய். அந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு. அதுல ஒரு கேஸ் போடுறாரு. அந்த கேஸ் போட்ட பிறகு கேஸ் நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் கேஸ் நடக்குது. கடைசி நாள் ஃபைனல் ஹியரிங்ல அந்த ஃபேக்டரி முதலாளியுடைய வக்கீல் அவரு ஒரு கோர்ட்ல ஒரு ஸ்கிரீனை கொண்டாந்து நிறுத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி ஒரு சினிமா ஓட்டுறார். சினிமா ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோல், அந்த அதை வச்சு ஓட்டி ஒரு சினிமா காமிக்கிறார். அதுல என்னன்னு கேட்டா, இந்த தொழிலாளி அவர் வீட்டுல வேலை பார்க்குறாரு, வெள்ளை அடிக்கிறாரு, டிராக்டர் ஓட்டுறாரு, மில்லு தாள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு குமிச்சு போர் அடிக்கிறது, மாட்டுக்கு தீனி போடுறது, எல்லா வேலையும் செய்யறார். அதை காமிச்சிட்டு பாருங்க, இவ்வளவு வேலையும் செய்யறார். இவர் ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. ஃபேக்டரியில வேலை பார்த்ததுனால இவர் ஒன்றும் பாதிக்கப்படல. இவர் வந்து இங்க கோர்ட்ல இங்க எதனா நட்டு தன்னால கையையும் காலையும் நகர்த்த முடியாத மாதிரி நடிக்கிறாரு, உண்மை இது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாரு. எல்லாம் கோர்ட் பாக்குறாங்க, ஆமா கரெக்டா தானே இருக்குது, எப்படி நீங்க வந்து உங்களுக்கு உடம்பு இங்க சரியில்லை, கை காலெல்லாம்
வேலை செய்யலன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்குது, அவரால் இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு. செஞ்சு முடிச்ச கோர்ட்ல ஜட்ஜி கேட்கிறாரு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கு, ஆனா நீங்க தான் எல்லாம் செய்யறீங்க, நீங்க கிளியர் எவிடன்ஸ் இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தொழிலாளி கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த நேரத்துக்கு உள்ள ஒருத்தர் கூப்பிடுறாரு. யாருன்னு கேட்டா இவருடைய ட்வின் பிரதர், இரட்டையர், இன்னொரு பிரதர் இருக்காரு இவருக்கு. அவரும் இவரும் அப்படியே அச்சுல வார்த்தை மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. அவரு தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே ஊர்ல ஒரே வீட்டுல பக்கத்து பக்கத்துல குடியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, எதிர்க்க தொழிலாளியினோட இந்த முதலாளியுடைய ஆட்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ற பேர் வழின்னு போய் இவருடைய அந்த ட்வின் பிரதரை அவர் செய்யற வேலையெல்லாம் பார்த்து அதெல்லாம் அவருக்கு தெரியாம ஃபில்ம்ல அதை மூவியா பிடிச்சிட்டு வந்து காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்த்து ஒன்னா பார்க்கும்பொழுதுதான் ஜட்ஜிக்கு தெரியுது. உடனே கோவம் வருது அந்த எதிர்கட்சி வக்கீலுக்கு. இதெல்லாம் நீ தெரிஞ்சிருந்து நீ சொல்லவே இல்லை ட்வின் பிரதருங்கிறத கோவம் அவர் திட்டுறாரு வர. ஆமா, நீங்க வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம நீங்க மூவி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஏன் சொல்லல அப்ப அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக நான் சொல்லணும், வேடிக்கையா இருந்துச்சு நீங்க செய்யறதெல்லாம் பாக்குறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு முதலாளி தாங்கிட்ட வேலை பார்த்த தொழிலாளிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு எம்பத்தியோட போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணாம ஒரு வக்கீலை வச்சு அவர் கொடுத்த ஐடியா வச்சு சினி ஃபில்ம் அந்த காலத்துல இப்போ மொபைல் கேமரா மாதிரி இருந்தா தட்ஸ் டிஃபரெண்ட் வச்சு அவ்வளவு செலவு பண்ணி அதையும் மறைச்சு வச்சு ஃபில்ம் எல்லாம் எடுத்து கோர்ட்ல கொண்டாந்து போட்டு காமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு போறாங்க தொழிலாளிக்கு வந்து அவருடைய உரிமைகளை மறுப்பதற்கு. இந்த சூழ்நிலையில தான் இஎஸ்ஐ ஆக்ட், ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இல்லாம போச்சு. அதனாலதான் இஎஸ்ஐ ஆக்டினுடைய வந்துச்சு. இஎஸ்ஐ ஆக்ட் எந்த ஃபேக்டரியில இருக்குதோ அங்க டபிள்யூஎஸ் ஆக்ட் இருக்காது. இந்த அளவுக்கு முதலாளிகளிடம் தொழிலாளர் விரோத மனப்பான்மை இருந்துச்சு. அன்றைக்கு தான் இருக்கான்னா இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு தொழிலாளர் முதலாளிகள்கிட்ட மட்டும் இருக்கு, பல முதலாளிகிட்ட இருக்கு. சில முதலாளிகள் விதிவிலக்குகள் உண்மையாகவே. இப்போ முதலாளிகள்கிட்ட இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க, அரசாங்கத்துக்கிட்ட இருக்கலாமா? இருக்கு. அதனாலதான் இன்றைய அரசாங்கம் இந்த சோசியல் செக்யூரிட்டி ஆக்டை ஒண்ணும் இல்லாமல் செய்வதற்காக இவ்வளவு சதித்திட்டங்களை செய்திருக்கிறது. இந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி ஒரு சதித்திட்டம். இது தொழிலாளர்களுக்காக நன்மை செய்யும் திட்டம் அல்லவே அல்ல. லிவிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சர்வைவல். உயிரோடு இருப்பது வேறு, வாழ்க்கையை வாழ்வது வேறு. மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து ஓரளவு உயிரோடு இருக்கிறதுக்கு மறுநாள் வந்து சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து வேலை செய்யணும்ல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்கறது தான் மினிமம் வேஜஸ் ஆக்ட். ஆனா கம்ஃபர்டபுள் லைஃப் தர்றது வந்து இஎஸ்ஐ ஆக்ட். அதுல உள்ள வேஜஸ் டெஃபினேஷன், ஒர்க் அண்ட் காம்பன்சேஷன் ஆக்ட்ல உள்ள டெஃபினேஷன், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல உள்ள வேஜஸ்ங்கிற டெஃபினேஷன்லாம் வந்து நீங்க என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதுல மெட்டர்னிட்டி பெனிஃபிட் 10% கிடைக்கும், மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல கொண்டு போனா எப்படி கிடைக்கும்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தராம கவுண்டர் போடும்போது அபத்தமா கோர்ட்ல வந்து போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகள். அதுவும் எப்படி? அண்டர் ஓத் ஒரு அஃபிடவிட்டோ கவுண்டர் ஃபைல் பண்றதுங்க வந்து அண்டர் ஓத் தே ஆர் டூயிங் இட். அதுல இந்த மாதிரி செய்யறாங்க. இந்த அளவுக்கு துணிந்திருக்கிறது இந்த அரசு. அது காரணம் கேட்டா இவர்களுடைய நலன், இவங்களுக்கு பாரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா தொழிலாளர்கள்ட்ட இல்ல, முதலாளிகள்கிட்ட. உங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், நீங்க பிசினஸ் நல்லா பண்றதுக்கு உங்களுக்கு வசதி செஞ்சு தரேன், என்ன வேணுமோ கேளுங்க. அது எங்க போய் நிக்குது? நிறைய லோன் வாங்கிட்டீங்களா, எல்லாத்தையும் வெய்வ் பண்ணிடுறேன், பிசினஸ் பண்ண அந்த லெவல்ல போய் நிக்குது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இதுதான் இந்த ஒரு சொற்றொடர். இதுதான் இந்தியாவிலேயே இன்றைக்கு தொழிலாளர் வர்க்கத்தை மிக மோசமான நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. இந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 என்பது செயல்படுத்தப்பட்டு விட்டால், என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு விட்டால், அதற்கு பிறகு தொழிலாளர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும். உலகெங்குமே அமைதியை குலைப்பது என்பது சீப் லேபர் அப்படிங்கிற ஒரே சொல்றோம். எல்லா விதமான பிரச்சனைகளையும் உருவாக்கும் சீப் லேபர். அன்றைக்கே சொல்லியிருக்காங்க ஐநா சபையில,
டெக்ளரேஷன் ஆஃப் பிலடெல்பியாவில் லேபர் இஸ் நாட் ஏ கமாடிட்டி சொல்லியிருக்காங்க. போன தடவையே பார்த்தோம். கத்திரிக்காய் அதிகமாச்சு, விலை அதிகமாக ப்ரொடியூஷன் வந்துச்சுன்னா, மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா விலை குறையும். கத்திரிக்காய் கிடைக்கவே இல்லை, ரொம்ப எசென்சியல்னா விலை அதிகமாகும். அது கமாடிட்டி. சப்ளை அதிகமாக இருந்தால் விலை குறையும், சப்ளை குறைச்சலாக இருந்தால் விலை அதிகமாகும். டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஆனால் லேபர் அப்படி இல்லை. லேபரை கமாடிட்டியாக நினைக்காத. சப்ளை நிறையா இருந்தாலும் கூட நீ ஒருத்தரை கூப்பிட்டு என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு நீ கொடுக்க வேண்டிய வேஜஸ் கரெக்டான வேஜஸ் கொடுக்கணும். இவர் இல்லாட்டி இன்னொருத்த வருவாரு, அதனால நான் குறைச்சிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது ஆன்டி ஹியூமன். அது ஹியூமன் ரைட்ஸை நீ மறுக்கிற. சொல்லுவது ஐநா சபை சொல்லுது. அதை பத்திலாம் கேட்க மாட்டோம். சீப் லேபர். அதுக்காக என்னென்ன செய்யறாங்க? இந்த சீப் லேபர் எப்படி யூனிவர்சல் பீஸ் இது பண்ணும்? எந்த ஒரு நாட்டுல இந்த சோஷியல் செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கரெக்டாக இல்லையோ அங்கெல்லாம் சீப் லேபரா கிடைக்கும். இந்த சட்டத்தை அதனால தான் எடுக்கிறாங்க. எடுத்துட்டா சீப்பா எந்த வேலைக்கு ஹையர் அண்ட் ஃபயர் இருந்தா போய் இல்லாட்டு போகணும். இது வந்து ஸ்லேவ் லேபர்னு பேரு. சீப் லேபர்னு ஸ்லேவ் லேபர்னே சொல்லலாம். எந்த உரிமையும் கிடையாது உனக்கு. வந்தா வேலை செய்ய, இதுதான் ஆஃபர், முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்ல நீ வாழ்க்கை இன்னொருத்த அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கண்ட்ரியில இந்த நாட்டில் சொல்றாங்கன்னு வச்சுங்க. சொல்லும் பொழுது என்ன ஆகும்? இந்த நாட்டில் வந்து பொருளினுடைய உற்பத்தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைச்சல் தான் ஆகும். ஆனா பக்கத்து நாடு இருக்கு இல்லையா, பக்கத்து நாட்டுல அவங்க பெட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது அவங்க மார்க்கெட்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஃபைட் பண்ண முடியாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அங்க இருக்க லேபருக்கும் அந்த பெனிஃபிட்ஸை குறைப்பாங்க. ஆக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒர்க்கர்ஸுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்துவதற்கு பதிலாக ஒருத்தரவாத இன்னொருத்த ஒர்க்கர்ஸோட பெனிஃபிட்ஸை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் யூனிவர்சல் பீஸ், உலக அமைதியை கெடுப்பது சீப் லேபர். சார் கை தூக்கியிருக்காங்க மிஸ்டர் பரமசிவம் ஜி. என்ன சார் எது சொல்லணுமா? ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு, அதான் பார்த்தேன். ஓகே, ஐ கண்டினியூ. லா கமிஷன் ஆஃப் இந்தியா இது 1974 வருஷம் கொடுத்த ரிப்போர்ட், 62வது ரிப்போர்ட். இது வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் பற்றி ஸ்டடி பண்ணி அன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ரிப்போர்ட் இது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க? சீப் லேபர் வேணும், பொருளுடைய விலையை குறைக்கணும்னா லேபரை வந்து குறைச்சலாம், லேபருக்கு வேஜஸ் கொடுத்துட்டா விலையை குறைச்சிடலான்னு கணக்கு பண்ணிக்கிட்டு விலையை ஃபிக்ஸ் பண்ணாத, லேபருக்கு ப்ராப்பரா வேஜஸ் கொடு, அந்த வேஜஸை அந்த பொருளுடைய விலையில சேரு. சீப்புங்கிறது வேற எதுல வேணாலும் ரெடியூஸ் பண்ணிக்கோ, கம்படிட்டிவ் மார்க்கெட்ல நீ இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா லேபருக்கு கொடுக்குற வேஜஸ்ல அதுல நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதே அப்படின்னு வார்ன் பண்ணுது அந்த ரிப்போர்ட். 1.2 அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, the cost of the product should bear the blood of the workman. ஒரு தொழிலாளருடைய ரத்தம் ஒரு பொருளையும் இருக்குது, அதனுடைய விலையை அந்த அந்த காஸ்ட், அந்த ரத்தத்துக்கான மதிப்பு அது வந்து அந்த விலையில் இருக்க வேண்டும். அதை குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சீப்பா ஆக்கி பொருளை மார்க்கெட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எல்லா நாடுகள்லையும் என்ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது இந்த காம்ப்ரமைஸ் வராது. ஒரு நாட்டில் என்ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு நாட்டில் என்ஃபோர்ஸ் பண்ணலன்னா எல்லா நாடும் கீழே தான் போகுமே தவிர எல்லா நாடும் ஆன்டி லேபர் ஸ்டெப்ஸ் தான் எடுக்கும். அதனால தான் இதை பார்த்துக் கொள்வதற்காக ILO உருவாக்கப்பட்டது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இம்ப்ரூவ் பண்றது பேரு, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கீழே கொண்டு போயிடுறது லேபர் ஸ்டாண்டர்டை. அப்படி கொண்டு போகிறது எவ்வளவு பெரிய ஹியூமனிட்டி பாதிக்கப்படுது. லேபர் பாப்புலேஷன் எங்க ஒரு கண்ட்ரிலையும் எவ்வளவு இருக்காங்க, அவ்வளவு பேருடைய வாழ்க்கை தரத்தையும் குலைத்து விட்டு சில பேர் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு சில கம்பெனிகள் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்துறீங்க. நீங்களாம் ஆட்சியாளர்களா? யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க? ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் சொல்லுது 99% மக்களுக்காக ஆட்சி நடத்துங்கள், 1%க்காக ஆட்சி நடத்தாதீர்கள் சொல்லிச்சு. யார இங்கதான் 2017 ரிப்போர்ட்ல இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கேட்கறதே கிடையாது. அவசரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள், மிக மிக தவறான மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி.
இதுல இஎஸ்ஐ ஆக்டை பத்தியும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சோஷியல் இன்சூரன்ஸ், சோஷியல் அசிஸ்டன்ஸ். சோஷியல் அசிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? ஒரு நாள் முடியாதப்ப ஹெல்ப் பண்றதுங்கிறது சோஷியல் அசிஸ்டன்ஸ். சோஷியல் இன்சூரன்ஸ்ங்கிறது சொசைட்டியே இன்சூரன்ஸ். சி யுவர் லைஃப் இஸ் இன்சூரன்ஸ்னா பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. இன்சூரன்ஸ்ங்கிறது அஷூரன்ஸ். அதனால எனக்கு உடம்பு சரியில்லையா, என்னை பார்த்துக்கொள்வதற்கு இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனா எனக்கு மெடிசன்ஸ் கிடைக்கும் ஃபேமிலிக்கு அப்படிங்கிறப்ப நான் வந்து மனம் ஒப்பி நான் மற்றதுக்கு கவலை இல்லாமல் நான் என்னுடைய வேலையில் நான் செய்ய முடியும். அதை தருவதுதான் சோஷியல் செக்யூரிட்டி. அந்த சோஷியல் செக்யூரிட்டிங்கிறது அது எவ்வளவு புனிதமான ஒரு மீனிங். அது ஒரு மாந்த இனம் தன்னுடைய இனத்தில் ஒரு பெரும் பகுதியினரை அவர்கள் தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவருடைய உரிமைகளை சிதைத்து விடாமல் அவர்களுக்கும் வாழ உரிமை உண்டு, அவர்களுக்கு மற்றவர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக அமைப்பையே உருவாக்குவது. பிலாந்திரபி கிடையாது, கருணையின் மூலமாக கிடையாது, அவர்களுடைய உரிமையாக கொடுப்பது. அவங்க கிட்ட கான்ட்ரிபியூஷன் கட்டுறாங்க, அந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு தான் தர்றாங்க. இன்றைய வரைக்கும் இஎஸ்ஐ ஆக்ட் வந்து இஎஸ்ஐ சட்டம் இயற்றப்பட்ட பொழுது 1948 முதல் 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்திற்கு இந்த ஸ்கீம் நடத்துவதற்கு அரசாங்கம் கிராண்ட்ஸ் தரும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சட்டத்தில் இருந்துச்சு, ஒரிஜினல் ஆக்ட்ல. அந்த பிரிவு நீக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம். ஏன்னு கேட்டா அன்றைய இன்றைய வரைக்கும் கவர்மெண்ட்ஸ் கிராண்ட் இல்லாமலே நடந்து கொண்டிருக்கிறது இஎஸ்ஐ ஆக்ட். தொழிலாளிகளிடம் அவருக்காக அவர் சார்பாக முதலாளிகள் தரும் அந்த கிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், அதை வைத்து மட்டுமே வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்த திட்டம் இது. இதுல நிறைய பணம் சேர்த்து வைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. பணம் சேர்த்து வைக்கிறது இட் இஸ் an இன்சூரன்ஸ் அகைன்ஸ்ட் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறாங்க. நிறைய பணம் வச்சிருக்காரா அப்படின்னா பணத்தை வச்சிருந்தா செலவு பண்ணிட்டு அவசியம் இல்லை. என்னென்ன ப்ராபகண்டாலாம் பண்ணாங்க தெரியுமா கடந்த 5 ஆண்டுகளாக? மிஸ்சிவஸ் ப்ராபகண்டா. இந்த பணம்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க, அது அந்த பீரியட் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கணும். கிடையாது, அப்படி இல்லை. கொடுக்கறத வந்து கரப்ஷன் இருந்துச்சு. ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தெரியுதுங்க, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கேயே ஒரு விஜிலன்ஸ்னு ஒரு விங்க வைப்பாங்க. ஏன்னா தவறுகள் நடந்து விட்டால் கண்டுபிடிப்பதற்காக. அதனால ஹியூமன் நேச்சர்ல அங்கங்க அயோக்கியர்கள் இருப்பாங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க, அது இருக்கு. ஆனா ஒரு டாப் லெவல் அபிஷியல்ஸ் ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு கொள்ளையடித்தது வந்து இங்க நடந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருந்தாங்களே, அது தொழிலாளர்கள் நலனுக்காக சேர்த்து வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சேர்த்து வச்சிருந்தா அந்த பணத்தை எடுத்தானே இப்ப கூட கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுத்து விளம்பரம் பண்ணிடுச்சு. இப்போ ஏப்ரல் 2021 அந்த இஎஸ்ஐ ஆக்ட்ல அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியுமா? அந்த ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட்ஸ் சேர்த்து வச்சு யார் என்ன செஞ்சாங்க? அங்க இருக்க இஎஸ்ஐ ஆளுங்களை எடுத்துட்டு போனாங்க? கிடையாது. அந்த பணம் கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட் அந்த பணத்தை பல துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணுது. ஆக ஒரு நன்றாக நடந்து கொண்டிருந்த ஒரு ஸ்கீமை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி என்பது தடுக்கப்பட வேண்டியது. இது விளக்கப்பட வேண்டிய சட்டம். இது சட்ட புத்தகத்தில் இந்த சட்டம் இருக்கக்கூடாது. பாருங்க, ஐநா சபையில ஐஎல்ஓ அவங்க சொல்ற ஐஎல்ஓ சார்ட்டர் சொல்லுது, இங்க 4வது ஐட்டம் பாருங்க, whereas the whereas also the failure of any nation to adopt humane condition of labor is an obstacle in the way of other nations which desire to improve the conditions in their own countries. எந்த ஒரு நாடாவது லேபரர்ஸுக்கு ஹியூமன் கண்டிஷன்ஸ், மனிதாபிமானம் இல்லை, மனிதர்களுக்காக அவர்களுக்கு ஒரு மனிதனாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்க வேண்டிய சட்டங்களை செயல்படுத்தாமல் இருந்தால், ஃபெயிலியர் செய்யவில்லை என்றால் அது அப்டக்கிள், அது ஒரு தடையாக இருக்கும். யாருக்கு? மற்ற நாடுகளுக்கு. மற்ற நாடுகள் எந்த நாடுகள்? அவங்க எங்க நாட்டுல வந்து எங்க தொழிலாளர்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் தர்றோம்ப்பா அப்படின்னு சொல்ற அந்த நாடுகளுக்கு இது தடையாக இருக்கும். ஏன்னா பக்கத்து நாடு அந்த மாதிரி தடுக்குது. பக்கத்து நாட்டுல அந்த ஃபெசிலிட்டி இல்லை, அவங்க வந்து சீப்பான பொருள் விற்கிறாங்க, நம்ம நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ண பொருள் விற்கவே மாட்டேங்குது, காஸ்ட் அதிகமா இருக்கு, அதனால இங்க இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டிமாண்ட் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சதுன்னா இட் அஃபெக்ட்ஸ் த லேபர். அதனால எல்லாருமே
வேர்ல்டு முழுக்க அனைத்து நாடுகளும் லேபருக்கு கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ்ல நோ காம்ப்ரமைஸ். அதை சொல்றதுக்காகத்தான் ILO சார்ட்டர். இது 1919 சொன்னது, 2022 பேசிட்டு இருக்கோம் இதை பத்தி. நாம 100 வருஷமா நாம எவால்வ் ஆகவே இல்லை. அதேதான் அந்த போர்ஷன் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கேன். Whereas the failure of any nation to adopt humane condition of labor is an obstacle in the way of other nations which desire to improve the conditions in their own countries. இங்க இந்தியாவில் என்ன நடந்திருக்குது? இந்த ஆட்சி, இந்த அரசு என்ன கொண்டு வந்திருக்குது? சைல்டு லேபரை ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. சைல்டு லேபரை தடுப்பதற்கு பதில் சைல்டு லேபரை தடுப்பேன் என்று பேரிலே எழுதி வைத்துக் கொண்டு சைல்டு லேபரை என்கரேஜ் பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 சட்டம் கொண்டு வர்றாங்க. அது என்னன்னு கேட்டா, இந்த சட்டம் அப்ளை ஆகாது. எங்க அப்ளை ஆகாது? எங்கேயாவது ஒரு குழந்தை, சைல்டு, ஏஜ் எல்லாம் போல சைல்டு, அவருடைய ஃபேமிலிக்கோ அல்லது ஃபேமிலி என்டர்பிரைஸ், ஃபேமிலி வச்சிருக்க பிசினஸ்க்கோ ஹெல்ப் பண்ணா அதை இது தடுக்காது சட்டம். ஒரு குழந்தை அவங்க ஃபேமிலி பிசினஸை செய்யலாம். ரைட் டு எஜுகேஷன் என்னாச்சு? சைல்டு லேபர் ஆக்ட் எந்த 14 வயசுன்னு இருக்கும்போது அந்த 14 வயசுக்கு கீழேயே எப்படி வந்து ஒருத்தர் அப்பா அம்மா வந்து அவங்க வீட்டு வேலையில அந்த குழந்தைய ஈடுபடுத்தலான்னு இந்த சட்டம் வந்து அனுமதிக்கிறது. இட்ஸ் a law that allows child labor. சைல்டு லேபரை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் சைல்டு லேபரை அனுமதிப்பதற்காக வழிவகுக்கிறது. டபுள் டாக், பேர் ஒண்ணு, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஷரத்துக்கள் வேற. அதே தான் இங்கே இன்னைக்கு கோர்ட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டியில் நடந்திருக்குது. இதுவரை இத்தனை ஆண்டுகளாக சைல்டு லேபருக்காக எந்த அளவு கஷ்டப்பட்டு தடுப்பதற்காக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, எந்த அளவு ஓரளவு கெயின் கிடைச்சதோ, அந்த கெயினும் கூட கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணி ஒண்ணும் இல்லாமல் ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அது. 1986 ஆக்ட்ல உள்ளதை அப்படியே ரிவர்ஸ் பண்றாங்க. ILO வந்து அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், அதற்கு எதிராக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவுக்கும் ILOவில் இந்தியா சிக்னேச்சர். கவலையே வர்றது கிடையாது. ஒரு குழந்தை 5ல இருந்து 11 வயசு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அது எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுச்சுன்னா அது சைல்டு லேபர் அப்படிங்கிறது வந்து சட்டம் ILO சொல்லுது, யூனிசெஃப். ஆனா இங்க என்ன பண்றீங்க சட்டத்துல, 2016 சட்டத்துல உங்க ஃபேமிலி மேட்டர்லாம் இன்வால்வ் பண்ணிக்கப்பா. குயவர் வந்து தன்னுடைய குழந்தைய அதே பானதார செய்யறதுக்கு அளவு பண்ணலாம், செய்யலாம். எங்க படிக்கிறது அப்புறம்? இந்த மாதிரி குழந்தைகளை வந்து சின்ன வயசுல வேலை செய்ய வைக்கும் பொழுது, அந்த சிறு குழந்தைகள் அந்த வேலை செய்யும் பொழுது அந்த கைகள், அவருடைய ஹெல்த் எப்படி பாதிக்கப்படும், மென்டல் ஹெல்த் அதை பத்தி கவலைப்படலை இந்த 2016. டோட்டலி இன்ஹியூமன் கவர்மெண்ட். மக்களை பற்றி கவலைப்படாத அரசு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. 33 மில்லியன் சைல்டு லேபர் இருக்காங்க இந்தியாவில். 2011 சென்சஸ் படி அதுல 80% தலித், 20% பேக்வர்ட் கிளாஸ். தீர்ந்து போச்சா? அவங்க எப்படி போனா என்ன? ஏனென்றால் இது சதுர்வர்ணத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு. அதற்காகவே 7 ஆண்டுகளாக இரவும் பகலும் பாடுபட்டு விதவிதமான சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கும் அரசு. இதான் ராமாயணம். இந்த ராமாயணா பாலிட்டி. இந்த புத்தகம் எதுன்னா பாரதிய வித்யாபவன் பிரிண்ட் பண்ண புத்தகம். அது 1941 ஃபர்ஸ்ட் எடிஷன். செகண்ட் எடிஷன் 1989 வந்துச்சு. அதுல பேஜ் நம்பர் 8 என்ன இருக்கு? விஸ்டி அன்பெய்டு லேபர். அதாவது அந்த ராமாயண காலத்துல இருந்து அன்பெய்டு லேபர், அதாவது கூலியே அவனுக்கு வந்து வேலை செஞ்சது கூலி கிடையாது, ஆனா கூப்பிட்டு வேலை வாங்கினா செஞ்சு ஆகணும். சூத்ராஸ். The duty of the Sudras was to serve all the 3 higher varnas. They performed menial service. The Sudras were debarred from Vedic learning. They were chiefly laborers. Labor was of 2 kinds, Vishti and Karmantika. Vishti was unpaid labor. Karmantika were day laborers. They were paid regular wages.
அன்பெய்டு லேபரை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட ஒரு ஸ்லேவ் சொசைட்டியை வச்சிருந்திருக்காங்க. அதை இன்றைக்கு வந்து இவங்க பெருமையாக பேசுகிறார்கள் அந்த ராமாயணத்தை. மனுநீதி சாப்டர் 8 வர்ஸ் 215 218. இதுலயும் அதை வந்து அதை பத்தியே திருப்பி சொல்லுது. இப்ப நான் அதை ஐ எம் ஜஸ்ட் கோயிங் பியாண்ட் தட். இவரு மிஸ்டர் மோடி அவர் எதை பத்தி கவலைப்படுறாரு? ஆந்திரபிரனர்ஸ், தொழில் முயல்வோர்கள், அவர்கள் வந்து இந்தியாவுடைய குரோத் அம்பாசடர், அவர்களால தான் இந்தியா வளர்ந்தது. குரோத் அம்பாசடர்ஸ். அதனால அவங்களுக்காக எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு தருவேன். ஒர்க்கர்ஸை பத்தி கவலைப்படல. இது NarendraModi.in அப்படின்னு வெப்சைட் அவங்களே வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூ. எக்கனாமிக் டைம்ஸுக்கு. சாமுவேல் கோம்பஸ், இவர் வந்து அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர், அதுக்கு 1886 இருந்து 1924 நாள் 38 ஆண்டுகள் இவர் வந்து பிரசிடென்டா இருந்தார். அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் ட்ரேட் யூனியன் லீடர். இவர் என்ன சொல்றார்? ஒரு டாமினேட்டிங் கிளாஸ் மற்றவர்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல அடக்கி வச்சிடணும் அப்படின்னு நினைச்சதுன்னா, இந்த வல்லாதிக்கம் செய்யும் கூட்டம் மற்றவர்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைச்சா அது என்ன செய்யணும்னு கேட்டா, அவருடைய சிந்தனையை சிதறடிக்க வேண்டும். அவர்களை பிரிச்சு விட்டு அவங்கள ஒருத்தருக்கு வந்து சண்டை போட்டு வச்சுக்கணும். கீப் இட் ஃபைட்டிங் அமங் தெம்செல்ஸ், அந்த குரூப். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், த சப்ஜெக்ட் கிளாஸ், அவங்க தங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிஸி ஃபைட்டிங் ஈச் அதர். அப்ப ஒருத்தருக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தணும், இன்னொருத்தருக்கு கொடுக்க கூடாது. அப்ப அவருக்கு அதை கொடுத்தியே எனக்கு கொடுக்கலையே இந்த சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நீ எப்படி டாமினேட் பண்ணலாம்னு கேட்க மாட்டாங்க இவரை, டாமினேட்டிங் கிளாஸ். இட் வில் பி ஆல் ஈஸியர். இந்த மாதிரி வைக்கும் போது இட் வில் பி ஆல் த ஈஸியர் டு கீப். அப்ப எல்லாரையும் சேர்த்து அடக்கி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ், ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், செக்ஸ், ரேஸ், நேஷனாலிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அது என்றைக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாகத்தான் இருக்கும். யார் இந்த சாமுவேல் கோம்பஸ்? இவர்தான் அவரு. இன்னும் பாருங்க, ILO கான்ஸ்டிடியூஷன் முதல்ல பார்த்தோமே, சார்ட்டர், ILO சார்ட்டர். ஒரு நாடு வந்து தன்னுடைய தொழிலாளர்களுக்கு நிலையை உயர்த்த வேண்டும், பக்கத்து நாட்டில் இல்லைன்னா அது இவங்களையும் பாதிக்கணும்லாம் சொல்லி எழுதியிருக்காங்களா அன்னைக்கு. ஒர்க்கர்ஸுடைய வெல்ஃபேர் தான் வந்து வேர்ல்டு பீஸே த்ரெட். ஒர்க்கர்ஸுடைய வெல்ஃபேர் இல்லைன்னா வேர்ல்டு பீஸ் இஸ் த்ரெட்டன்ட்னு சொன்ன அந்த இது ட்ராட் பண்ணவர் இவர் தான். இவரு அதை ட்ராட் பண்றதுக்கு சீஃபா இருந்தார் கமிஷனர் ILO. 1919 அந்த ILO சார்ட்டர் டிராஃப்ட் பண்ணவர் இவர் சொல்றாரு இந்த மாதிரி. இது என்ன நடந்துச்சு? இது என்ன, எந்த ஊரு? பெங்களூர். ஏப்ரல் 18, 2016 கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டு திடீர்னுட்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல நீங்க வித்ட்ரா பண்ணணும்னா ஒர்க்கர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ல வேணா நீங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துங்க, முதலாளிகள் போட்டுக்க அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் நீங்க 58 வயசு தான் எடுக்கலாம் அப்படின்னு சட்டம். என்ன கவர்மெண்ட்டுங்கிறீங்க நீங்க? அதாவது மக்களுடைய தேவை என்னங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. அங்க இருக்க முதலாளிக்கு என்ன வேணும், அம்பானிக்கும் அதானிக்கும் என்ன வேணும், அந்த சிந்தனை, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அவ்வளவு அது கையெழுத்து போடுறதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க. இன்னைக்கு எதுக்காக வந்து 5G BSNL தராம மற்றவங்களுக்கு மட்டும் தராங்க, இன்ன வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா பதில் சொல்ல தேவையில்லை, இம்பீரியஸ் ஆட்டிடியூடு. சொன்ன உடனே ஃபிளாஷ் ஸ்ட்ரைக், லீடர்லெஸ் ஸ்ட்ரைக். ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு, பரமேஸ்வரா, there seems to be no leader for the protests. The protest came after the government proposed changes in February to how employees can withdraw savings from employees' provident fund. அதுவும் அதான் சொல்லுது.
58 வயசுக்கு அப்புறம் தான் எடுக்கலாம்னா 58 வயசு வரைக்கும் எனக்கு தொடர்ந்து வேலை தருவாரா இவரு கேட்கறாங்க ஒர்க்கர்ஸ். கவர்மெண்ட் என்ன செஞ்சு உடனே விட்ரா பண்ணிடுச்சு சட்டத்தை. அதனால அங்க நாக்காளியில உட்கார்ந்துக்கிட்டு ஏசி ரூம்ல எதை வேணாலும் முதலாளிக்கு சார்பாக சட்டம் போடுவார்கள் இந்த அதிகாரிகள். இன்றைக்கு அதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க. கோடான் சோசியல் செக்யூரிட்டியில 3 IAS ஆபீசர்ஸ் தே கொல்யூடட் வித் ஈச் அதர். தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த சட்டத்துக்கு சட்ட முறைகளுக்கு லா மேக்கிங் ப்ராசஸ், டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் வயலேட் பண்ணி கவலையே படாம பார்லிமெண்ட்ல இருக்க எம்பிஸை ஏமாத்தி உருவாக்கப்பட்ட சட்டம், கொண்டு வந்த சட்டம் அது. பார்லிமெண்ட் எம்பிஸ் என்ன சொன்னாங்களோ அதற்கு அதை பற்றி கேட்காமல் அவர்கள் சொல்லாததெல்லாம் செஞ்சு மிக பெரும் அநியாயங்களை செய்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சட்டம் இங்க இப்போ இந்த இதுல போடுறாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் இன்னுமே 58 வயசுக்கு மேலதான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எடுக்கலாம்னு ஒரு ஆபீசர் கையெழுத்து போட்டுருவாரு. உடனே மக்கள் ரோட்டுக்கு வந்து அன்னைக்கு கூலி அதை விட்டுட்டு இவங்க வந்து மக்கள் போராடினாதான் அவங்களுக்கு தெரியும். அதிகார மையங்கள் எம்பத்தி இல்லாம மக்களை பற்றி கவலைப்படாமல் எப்படி அங்க இருக்கவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தே ஆர் நாட் மேட் அக்கௌண்டபிள். ஆர்டிஐல கேட்டா பதிலே தரது கிடையாது. ஏன்னா ஆர்டிஐல பனிஷ்மெண்ட் சட்டத்தில் இருக்கிறத செய்யறதே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். விக்கெட்மேன் பாருங்க, பிரான்ஸ்ல இதே மாதிரிதான் நடந்துச்சு. மிக பெரும் போராட்டம் பிரான்ஸ்ல. ஜூன் மாசம் French protesters are rising up in their millions against a ruling class determined to take away the எங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு நீ எப்படி இப்படி செய்யலாம். இவ்வளவு பெரிய கூட்டங்க. அங்கேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டு அதிகம் ரிப்போர்ட் பண்ணாதேன்னு சொன்னாங்க. ஆனா ஸ்டில் ரிப்போர்ட்ஸ் ஆர் கமிங். இந்தியாவில் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ரூலிங் கிளாஸனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஹியூமன் ரைட்ஸையும் மறுக்கிறார்கள் கோடான் சோஷியல் செக்யூரிட்டியில. இட்ஸ் அ கிரைம். கையில சட்டம் போடுறதுக்கு பவர் இருக்கு அப்படின்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? நீங்க செய்யறாங்க. ஒரு மனிதர்களுக்கு தேவையான பேசிக் கேட்டா செக்யூரிட்டி ஆன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் ஒரு பாதுகாப்புங்கிற உணர்வு வந்து எல்லாருக்குமே தேவையா இருக்காங்க. போனா எப்படி இருக்கும்? அதை ப்ரொவைட் பண்றது தாங்க சோஷியல் செக்யூரிட்டி. சமூகமே என்னை பாதுகாக்கிறது, தனி மனிதன் என்னை பாதுகாக்கவில்லை, எனக்காக பக்கத்தில் இன்னொருத்தர் ஆக்கிட்டு போல சொசைட்டியே என்னை பாதுகாக்கிறதுங்கிறது சொல் எவ்வளவு அருமையான ஒரு கான்செப்ட் அது. மனிதனுடைய சிந்தனை வளம் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருப்பது என்பதை பார்க்கணும்னா நீங்க இதைதான் பார்க்கணும். ஒரு 10 நாடுகளுடைய இஎஸ்ஐ ஆக்ட் எடுத்துட்டு கொண்டாந்து வைங்க. அதுல ரொம்ப காலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்க பாருங்க. நீங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு சொல்லலாம் எந்த நாடு மோர் சிவிலைஸ்டு, எந்த நாடு நாட் எட் சிவிலைஸ்டு, ரெண்டையுமே நீங்க சொல்ல முடியும். இதை பற்றி பேசுவதற்காக இதை பற்றி வந்து இந்த ஒரு செக்யூரிட்டி நல்ல அருமையான ஸ்கீம் ஒர்க்கர்ஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக சர்ச்சில் அட்வைஸ் படி ரிப்போர்ட் தயார் பண்ணவர் இவர் தான், வில்லியம் பெவரிட்ஜ். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃப்ரீ சொசைட்டின்னு இந்த அவருடைய அந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு. மிக அருமையான சிந்தனையாளர். படிக்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கும். அதை புத்தகத்தை வச்சுட்டு கீழே வைக்க முடியாது. In 1942, people responded to the call in their millions. 5 லட்சம் காப்பீஸ் ஆஃப் த ஒரிஜினல் ரிப்போர்ட் சில மாதங்களிலே விட்டுருந்தன. 1945ல செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே they are enforcing it. அந்த ரிப்போர்ட் அங்க செகண்ட் வேர்ல்டு நடந்துட்டு இருக்கும் போதே இங்க அம்பேத்கர் வாங்கி அதே ரிப்போர்ட் அதர் கார்ட்டை கொடுத்து 1944ல அந்த ரிப்போர்ட்டை வாங்கி சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மினிமம் வேஜஸ் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட் 3 தான் வந்துச்சு. ஏன்? ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேரை பத்தி. அதுதான் முக்கியம். சுதந்திரம்னா யாருக்கு? 4 பேருக்கா? 4000 பேருக்கு வேணும். அப்ப ஒர்க்கர்ஸ் அதுதான் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கான்ஸ்டிடியூஷனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணாத, அதெல்லாம் அப்புறம் முதல்ல இதை கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வர வச்சு 1942ல போட்டோ. இந்த ரிப்போர்ட்ல வில்லியம் பெவரிட்ஜ் மனிதர்களுடைய தேவைகளை பற்றி சொல்லும்போது 5 ஜெயிண்ட் ஈவில்ஸ்
மனித இனம் சந்திக்கும் ஈவல்ஸ் வந்து 5. அந்த 5 என்ன சொல்றாரு? ஒன்னு வாண்ட், இன்னொன்னு டிசீஸ், இன்னொன்னு இக்னரன்ஸ், இன்னொன்னு ஸ்காலர். ஸ்காலர்னா அழுக்கு, அசிங்கம், அதாவது ரொம்ப ஃபில்த்தியா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் சாக்கடைகள் இந்த மாதிரில ஸ்காலர். அடுத்தது ஐடல்னஸ். இது எல்லா இந்த 5 மனித இனத்தை பாதிக்கின்றன. இந்த 5ல எதை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணலாம்னு நினைச்சா ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்ணக்கூடியது இந்த 5ல வாண்ட் தான். ஒருத்தனை இன்றைக்கு இக்னரன்ஸ் இது பண்ண முடியாது. இன்றைக்கு எனக்கு வந்து சைனீஸ் நாலேஜா எனக்கு ஒரு சிப் இது பண்ணி சைனீஸ் நாலேஜ் எனக்கு உருவாக்கிட முடியாது. நீங்க ஸ்குவேலர், அந்த ரோட்ல தண்ணி நிக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு வடிகால் பண்ணணும். ஐடல்னஸ், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அதை கியூர் பண்றது. உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. டிசீஸ், இட் டேக்ஸ் லாங் டைம். பாக்குறோம் நாம கொரோனா பத்தி. வாண்ட்ங்கிறது யூ கேன் சாட்டிஸ்ஃபை. இப்ப எல்லாரும் நினைச்சா பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்க்காரு, எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்தா அவர்கிட்ட வந்து 100 பேர் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவர்கிட்ட 1 லட்சம் கையில் உடனே பணம் வந்துடும். வாண்ட் யூ கேன் சாட்டிஸ்ஃபை. அதைத்தான் இந்த அவருடைய புத்தகம் செய்யுது, அதைத்தான் சோஷியல் செக்யூரிட்டி செய்யுது. வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றது. இது அவர் சொல்றாரு ரிப்போர்ட்ல. இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் வில்லிங் பார்ட்டிசிபேஷன் லேபர். அப்ப ஒர்க்கர்ஸ் வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷன்ல ஆசையோடு வேலை செய்யும் பொழுது அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸலன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். இருக்கு, நான் பார்த்துருக்கேன் சில ஃபேக்டரிஸ்ல எவ்வளவு பில்டிங்கா. ஏன்னா தினம் அந்த ஃபேக்டரியில பெஸ்ட் ஒர்க்கர் யாருன்னு பார்த்து 2 பேருக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இங்கே தான் தாம்பரம் பக்கத்தில் இருந்துச்சு ஒரு ஃபேக்டரி, அப்கோர்ஸ் லாங் பேக். அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எவ்வளவு விருப்பத்தோட வேலை செய்யறாங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த முதலாளி வந்து அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு என்கிட்ட இருக்க தொழிலாளர்கள் இத்தனாம் தேதி அன்னைக்கு நான் கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து அந்த லாயல்டி ஒர்க்கருக்கு பாருங்க. when you take care of worker, worker takes care of you. it is so simple. ஆனா நீங்க ஒர்க்கரை விட்டுட்டு அவருக்கு சம்பளம் கொடுக்காம என்ன செய்யறீங்க? பிளாக் மணிய பாலிட்டிஷியன்ஸுக்கும் பிளாக் மணியில லஞ்சம் அபிஷியல்ஸும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து உங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும்? வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்ல 1994ல எந்த நாடுகள்ல சோஷியல் செக்யூரிட்டி நல்லா இருக்குதோ அந்த நாடு தான் வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல நல்லா கம்பீட் பண்ண முடியும்னு சொல்லுது. சோஷியல் செக்யூரிட்டி வந்து இட் இஸ் நாட் இம்பீடிங் யுவர் ப்ராக்ரஸ், உங்களை தடுக்கவில்லை, அது உங்களை உயர்த்துகிறது. இது ஒய் ஹாஸ் ஜப்பான் சக்சீடட். இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா போனதா சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுல நல்ல ஃபேக்டரி ஒரு தொழிலாளியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற தொழிலாளர் தலைவரை தான் வந்து ஹெச்ஆர் மேனேஜரா போடுறாங்க. அதன் மூலமாக தொழிலாளர்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறார்கள். அங்க வந்து கன்ஃபியூஷன் ஐடியா, ஒரு ஃபேக்டரியை விட்டு ஒரு தொழிலாளி வேலையை விட்டு போயிட்டாருன்னா அந்த தொழிலாளிக்கும் அவமானம், அந்த முதலாளிக்கும் அவமானம். அதை 2 பேரும் விரும்புவதில்லை. அதனால அங்க அட்ரிஷன் ரேட்லாம் இருக்காது ஜப்பான்ல. பை கல்ச்சர் அவருடைய தேவையை முதலாளி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதும், முதலாளி வந்து விட்டு நாம் வரக்கூடாதுங்கிற தொழிலாளி 2 பேருக்குமே அந்த பாண்ட் வந்து அந்த கல்ச்சர்லயே ஊறி போனது. அதனால ஜப்பான் சக்சீட் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த புத்தகத்தில் இவர் எழுதுறார். இந்தியாவில் ஆனா என்னாச்சு, இந்த லேபர் தான், அதாவது ரெகுலரா வேலைக்கு வராம கான்ட்ராக்ட் லேபரை வச்சு வேலையை முடிக்கிறது. இதுல மிகப்பெரும் அநியாயங்கள் நடந்து கொண்டிருந்தன. ரெகுலரா ஒர்க்குக்கே கான்ட்ராக்ட் லேபரை வைக்கிறது. அதை சுப்ரீம் கோர்ட் 1960ஆம் ஆண்டு அதுக்கு எகென்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் தருது. என்ன சொல்றாங்க? கான்ட்ராக்ட் லேபரை நீ என்கேஜ் பண்ணக்கூடாது. எங்கெங்க ஒர்க் ரெகுலரா பெரன்னியல் தினந்தோனும் அந்த ஒர்க்கர் நடக்க வேண்டிய வேலைக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர் வைக்க கூடாது. யூ மஸ்ட் ஹேவ் ரெகுலர் ஒர்க்கர். அந்த ஃபேக்டரியினுடைய ஒர்க்குக்கு இன்சிடென்டல் ஆர் நெசசரி ஃபார் த ஒர்க் ஆஃப் த ஃபேக்டரி அந்த மாதிரி வேலையா இருந்தால் அதுக்கும் ஆள்லாம் வச்சிருக்கணும். 2வது ஹோல் டைம் ஒர்க்கு, காலைல சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து வேலை நடக்குது, தேவையான ஆளுக்கு வந்து நாள் முழுக்க வேலை செய்யணும்னா அங்கே நீ ரெகுலர் எம்ப்ளாயி தான் வைக்கணும். மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணி அதுக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கும் போது நீ மட்டும் கான்ட்ராக்ட் லேபர் வச்சு வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது சீப் லேபரை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போட்ட டைரக்ஷன்ஸ் 1960. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 1970 தான் சட்டம் வருது. சிஎல்ஆர் ஆக்ட், கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் 1970. 10 ஆண்டுகள் கவர்மெண்ட்டுக்கு ஆச்சு அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன டைரக்ஷன்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்றது. எனிவே அட்லீஸ்ட் அன்றைய தேதி வரை ஒர்க்கர்ஸுக்கு பாதுகாப்பாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளும் அமைந்தன. அரசாங்கமும்
அப்படி இப்படி இழுத்தா கூட கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இது ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் ரீசன்ஸ் படிக்க நேரம் இல்லை, பட் ஸ்லைட் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ 30/4/2021 கோவிட் ஹிட், கோவிட்ல யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவர்கள்லாம் வந்து இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் தரும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. இது ஏன் இன்னும் இந்த கோடான் சோல் செக்யூரிட்டி 2020 உருவாக்கப்பட்ட சட்டம் இன்றைய வரைக்கும் செயல்படுத்தப்படாததுனால தான். செயல்படுத்தப்பட்டிருந்ததுன்னா அந்த வார்த்தையை அவங்க சொல்லவே முடியாது. இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஒண்ணு, இதை பார்த்துட்டு மணி என்ன ஆகுது சார்? 8:28. 8:30. ஆமா, 8:30 ஆயிடுச்சா? சரி, 8:30 ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 7:29 ஆரம்பிச்சோமா? ஆமா, இன்னொரு 10-15 நிமிஷம் போலாம். சரி சார், சரி 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இந்த ஒரு போர்ஷன் மட்டும் முடிச்சிருவோம். இதை பார்க்கணும் நீங்க. இந்த மெடிக்கல் காலேஜஸ், இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இது இஎஸ்ஐ கார்பரேஷன் வர்சஸ் ஒரு கம்பெனி. செக்யூரிட்டி அகேன்ஸ்ட் சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட். சிக்னஸ் டிசேபிள்மெண்ட் இதுக்காக இஎஸ்ஐ கார்பரேஷன் கொடுக்குற இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட். இப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட் என்ன செய்யறீங்க? அந்த பெனிஃபிட்டை பாதி கீழ் ஆக்குறீங்க. அது மட்டும் இல்ல, ஃபண்டமெண்டல் ரைட் எதுல? ஆர்டிகல் 25 ஆஃப் த யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை சுப்ரீம் கோர்ட் சைட் பண்ணி இஎஸ்ஐல கொடுக்குற இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதன்படி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்குது. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 7B ஆஃப் த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆஃப் எகனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ், அதன்படியும் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 39E, 38, 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 21 வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். அதன்படி இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்குது. ஆர்டிகல் 21 அதாவது ரைட் டு லைவ்லிஹுட். ESI Act seeks to provide succor to maintain health of an injured workman and the interpretation. இதுக்காக கோர்ட்டுகள் வந்து இதை பற்றி வந்து விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது இந்த சட்டங்கள் எல்லாம் தொழிலாளர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக உள்ளன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய தீர்ப்பை கொடுங்கள்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குங்க. என்ன சொல்லுது கடைசியில் வந்து பாருங்க, interpretation should be so given as to give effect to the right to medical benefit which is a fundamental right to the workman. அந்த இஎஸ்ஐ ஆக்ட 3/5/2010 இப்ப இல்ல 2010 வந்து அமெண்ட் பண்றாங்க ஒரு தடவை. அப்புறம் 2020 அமெண்ட்மெண்ட். 2010 அமெண்ட்மெண்ட் போது அப்பதான் மெடிக்கல் காலேஜ் எஜுகேஷன் நாங்க உள்ள போறோம், மெடிக்கல் காலேஜ் கட்ட போறோம்னு சொல்லி அதுக்காக பல தவறுகள்லாம் செஞ்சு ஒரு கொண்டு வந்தாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல என்னன்னா, கார்பரேஷன் மே எஸ்டாப்ளிஷ் மெடிக்கல் காலேஜ், நர்சிங் காலேஜ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாராமெடிக்கல் ஸ்டாஃப். அடுத்த லைன் பாருங்க, வித் எ வியூ டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் அண்டர் இஎஸ்ஐசி. இஎஸ்ஐ திட்டத்தின்படி நாங்கள் கொடுக்கின்ற குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக மெடிக்கல் காலேஜை உருவாக்குறோம்னு அந்த வார்த்தை வந்து அந்த ஆக்ட்ல திருத்திருக்கிறாங்க. ஓகே, அப்ப இருக்கிற பெனிஃபிட்ஸை குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா மெடிக்கல் காலேஜ் வேணும், அதனால நாங்க செய்யறோம். இது அவங்க காரணம் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகே, அதன்படி கொண்டு வந்து காலேஜ் எல்லாம் கட்டினாங்க. 21 மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க த்ரூ அவுட் இந்தியா அட் ஏ டைம்ல. எப்பவுமே கட்டும் போது முதல்ல ஒண்ணு கட்டணும், அது எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்க்கணும், தேவைன்னா அடுத்து இன்னொன்னு கட்டலாம். ஆனா அடிச்சு கட்டி 23 மெடிக்கல் காலேஜ் பில்டிங் எங்க பார்த்தாலும் கட்டி கடைசியில் என்னாச்சு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுல பெரிய ஸ்கேண்டல் நடந்திருக்குன்னு புக் பண்ணிடுச்சு. இது சம்பந்தமா ஐயா மூர்த்தி அவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் நம்பர் இதுதான் 35284 2006 106 இல்ல 2006. அந்த கேஸ் இன்னை வரைக்கும் பதில் தர மாட்டேங்கிறாங்க, பெண்டிங்கா இருக்கு சிஏஜி மேல. சிஏஜி மிக பெரும் தவறு இது. இப்படி வந்து மிக மேலே அதிகாரிகள் இவ்வளவு ஊழல் பேர் வழிகளாக கடமை தவறியவர்களாக இருக்க பட்சத்துல இவங்க யாருக்கு பெனிஃபிட்ஸை குறைக்கிறாங்க? ஒர்க்கர்ஸ். எப்படிப்பட்ட நாடாக இருக்கும் இது? படித்தவர்கள் தானா இவர்கள்?
அந்த சட்டம் 2010 திருத்த சட்டத்தின்படி இதுதான், கார்பரேஷன் மே எஸ்டாப்ளிஷ் மெடிக்கல் காலேஜ் வித் எ வியூ டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப். ஓகே, இது இருக்குல்ல. இப்போ என்னாச்சு பாருங்க, அது 2015 வருஷத்துல அப்ப சொன்ன இன்னொன்னும் இது ரொம்ப எங்களால் தாங்க முடியல, இட் இஸ் அ ஒயிட் எலிஃபென்ட். ஏன்னா காலேஜ் கட்டினவர் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்தபோது இல்லை, இது வந்து ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதனால நாங்க இன்னுமே மெடிக்கல் காலேஜ் எல்லாம் நாங்க வந்து நடத்த போறது இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, இப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இருக்கிற ஆல் ஆன்கோயிங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மே கண்டினியூ. இப்போ இப்போ யார் அட்மிட் ஆயிருக்காங்களோ அவங்க பாஸ் ஆகிற வரைக்கும் காலேஜை நடத்துவோம், அப்புறம் காலேஜ் மூடிடுவோம். இல்லாட்டி இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வேற காலேஜஸ்ல சேர்த்துக்க முடியும்னா சேர்க்க வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி 2015 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. எப்போ இந்த மாதிரி பில்டிங் கட்டி, சென்னையில் இருக்க பில்டிங், புதுசாக கட்டப்பட்ட பில்டிங் மெடிக்கல் காலேஜுக்காக. இந்த மாதிரி பில்டிங் கட்டிங்கல்ல, மெடிக்கல் காலேஜ் கட்ட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, சரி மெடிக்கல் காலேஜை க்ளோஸ் பண்ண போறோம்னு சொன்னீங்கல்ல, சரி க்ளோஸ் பண்ணீங்களா? க்ளோஸ் பண்ண போன டெசிஷன் எடுத்த உடனே கொஞ்ச நாள்ல டக்குனு இல்ல 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 யூ கண்டினியூ அப்படின்னு வந்துச்சு. எப்படி? அப்ப இன்ன வரைக்கும் உங்களுடைய நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? நெகட்டிவ்னு நீங்க எவாலுவேட் பண்ணாலும் சால்வ் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப எதுக்காக கண்டினியூ பண்றீங்க? அங்கதான் ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. ஏனென்று கேட்டால் இந்த பாருங்க 2017 வந்து 2019 இவங்க கொடுத்த பில்லு. அந்த பில் என்ன சொல்றாங்க? பில்லுங்க இவங்க தயார் பண்ண பில்லு மக்கள் சர்க்குலேஷனுக்கு விட்டது. அதுல த கார்பரேஷன் மே எஸ்டாப்ளிஷ் மெடிக்கல் காலேஜ், டென்டல் நர்சிங் காலேஜ் வித் எ வியூ டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி. இது வந்து பழசு அப்படியே இருக்கு. அதோட கீழே ஒரு பரா சேர்க்கிறாங்க. என்ன? தி காலேஜஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேபி ரன் பை, வேணா கார்பரேஷன் நடத்தலாம், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தலாம், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தலாம், இல்லாட்டி கடைசி லைன் பாருங்க கீழே இருக்கு, இந்த ஆரோ தெரியும் உங்களுக்கு, கர்சர், எனி பர்சன் ஐடென்டிஃபைடு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரை பார்த்து சொல்லுதோ அவர் நடத்தலாம், தனி ஆள், எனி பர்சன். எதுக்காக இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா, யாராச்சும் தனி பர்சன்ட்டை கொடுக்கறதுக்காக. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ் இப்படிப்பட்ட பெரிய பில்டிங்ஸ் கட்டி மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் வாங்கி அதை நாங்க நடத்த முடியாதுன்னு சொல்லி எனி பர்சன் யார்கிட்டயாவது தனிப்பட்ட கொடுக்குவதற்காக. அந்த எனி பர்சன் யாருங்கிறத எதுக்காக அங்க சேர்த்தாங்க? அதை சேர்த்தவர் யார்? அந்த சட்டமாக எழுதும்போது சேர்த்த ஐஏஎஸ் ஆபிசர் அவரா எழுதிட்டாரா எனி பர்சன் ஒரு வேர்டை? அப்ப எந்த கமிட்டி அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? இல்ல இப்படி போடுன்னு அவர்கிட்ட சொன்னது யார்? அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் கால்டு லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி. அந்த லெஜிஸ்லேட்டிவ் பாலிசியை சொல்லுங்க, எதனாலே இங்க எனி பர்சன் வேர்டு சேர்க்கப்பட்டது? கோர்ட்ல கேட்டிருக்கோம், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதான் அந்த எனி பர்சன் வேர்டு. அத மக்கள் ஃபுல்லா சர்க்குலேட் பண்ணாம டக்குன்னு உடனே விட்ரா பண்ணி மறுபடியும் நேரா இதுல பார்லிமெண்ட்ல கொண்ட 375 பில்லா கொண்டு வந்துட்டாங்க. அந்த பில்லா பார்லிமெண்ட்ல கொண்டு வரும்போது அந்த இடத்த எனி பர்சன் வேர்டை லேசா மாத்தினாங்க. என்ன மாத்தினாங்க தெரியுமா? நீங்க பாருங்க, எனி பர்சன், எனி அதர் பாடி. என் கர்சர் தெரியுதா? எனி அதர் பாடின்னு மாத்துறாங்க. எனி பர்சன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, அதனால எனி அதர் பாடின்னு மாத்திரு அப்படின்னு சொல்லி அவங்களே திருத்திக்கிட்டாங்க. திருத்திட்டு பார்லிமெண்ட்டுக்கு நேரம் அனுப்பிட்டாங்க. அது கீழே எக்ஸ்பிளனேஷன் வேற. எனி அதர் பாடின்னா என்ன? சச் எனி சச் ஆர்கனைசேஷனா பர்சன்ஸ் திருப்பி வந்து நிக்குது. அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக எனி பர்சன் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, எனி அதர் பாடின்னு சொல்லிட்டா அது டக்குன்னு தெரியாது. யாரு இது மாதிரிலாம் செய்யணும்னு சொன்னது? யாருடைய பிரெயின் சைல்டு இது? அது பதில் சொல்லல. நீ பாருங்க, அதுக்கு பிறகு இது ஓகே, இது போகுது, இதுங்க பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது, அப்புறம் திருப்பி வருது. அப்புறம் பில் 121 புது பில்ல அதை மாத்துறாங்க. அந்த பில் என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல்ல போனது இப்ப போச்சு இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோமே, எனிதர் பாடின்னு போட்டு போச்சு. அது 2 பராதான் இருந்துச்சு. நல்ல மறுபடியும் காமிக்கிறேன். 4ங்கிறது ஒரு பாரா, 5ங்கிறது ஒரு பாரா, எக்ஸ்பிளனேஷன் 1, 3 பாரா தானே இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட பில், பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்ட பில்,
பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்துட்டு திருப்பி பண்ண பில் வந்து இது 4ன்னு ஒரு பாரா, 5ன்னு ஒரு பாரா, எக்ஸ்பிளனேஷன் ஒரு பாரா. அது எப்படி மாறிச்சு? ஃப்ரெஷ் பில்லுன்னு போட்டு 4ங்கிற பாராவை 2ஆ பிரிச்சிருக்காங்க, ஏ பின்னு. 5வது பாரா ஒண்ணு, 6வது பாரா வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ். 4வது பாராவை எப்படி 2ஆ பிரிச்சீங்க? பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி செய்ய சொல்லலையே. பார்லிமெண்ட்ல நீங்க உள்ள கொண்ட பில்ல வைக்கும் போது அது திருப்பி வந்து நீங்க மாடிஃபை பண்ணணும்னு பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னாதானே நீங்க மாடிஃபை பண்ண முடியும். இல்ல எம்பி சொல்லி மாத்தலாம். எம்பிஎஸ் வந்து கொடுத்தாங்கன்னா மாத்தலாம். மாத்தும் போது என்ன செய்யணும்? பில்ல கொண்டு வந்தோம், அதுல இந்த லைனை இப்படி மாத்த சொல்றாங்க, உங்களோட கன்சிடரேஷன் வைக்கிறோம், மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாராவை சேர்க்கிறோம். இப்படி தானங்க மோஷன் கொண்டு வரணும். தட்ஸ் கால்ட் மோஷன். உங்க புத்தகம் அப்படித்தானே சொல்லுது. மேனுவலா பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்னு வச்சிருக்கீங்கல்ல. அது எப்படி நீங்க அதெல்லாம் கேட்காம பார்லிமெண்ட் ஒரு பில் அனுப்புவீங்க, அந்த பில்ல பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்க்கும், அவங்க 2 பேருக்கும் தெரியாம வேற ஒரு ஃப்ரெஷ் பில்ல கொடுப்பீங்க. 19ஆம் செப்டம்பர் 19ஆம் தேதி 22ஆம் தேதி அது ஆக்ட் ஆயிடும். எப்படி செஞ்சீங்க? இதுல முதல்ல ப்ரொவைடர் எதுக்காக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கோம்? வித் வியூ டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடட் அண்டர் இஎஸ்ஐ ஸ்கீம்னு தானே சொல்லியிருந்தீங்க. அது எப்படி 2ஆம் தர பில்ல பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி போயிட்டு வந்த பிறகு ஏன் இந்த வேடை எப்படி இந்த வேடை நீங்க எடுக்கலாம்? மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லா, இந்த 3 பேரும் உங்களுக்கு பதில் சொல்லணும். 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர். எப்படி முதல்ல நீங்க அனுப்பின பில்ல பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்த பிறகு நீங்க ஒரு பெரிய 4-5 வேர்ட்ஸ் உள்ள ஒரு சொற்றொடரை எப்படி நீங்கள் நீக்கினீர்கள்? என்ன வேணாலும் செய்வீங்களா பார்லிமெண்ட்ல? எம்பிஎஸ்க்கு தெரியாது. புத்தகமா கொண்டு கொடுத்துட்டா என்ன பாத்துக்கோ, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு சேலஞ்சா பண்றீங்க நீங்க. இது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல எதுக்காக மெடிக்கல் காலேஜ் நமக்குன்னு கேக்குறாங்க அவங்க பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. தேவைதானா அது அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பதில் சொல்றாங்க? இல்ல இப்ப வந்து பெனிஃபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுது. அது இல்லாம இந்த சேப்பு கலர்ல கோட் போட்டு ஆரோ காமிச்சிருப்பாங்க அந்த லைன்ல, மோர் ஓவர் இன்னைய தேதியில அந்த மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கிற பையங்கள்ல ஐபி கோட்டான்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுல இது வரைக்கும் 300 பேர் பாஸ் பண்ணி டாக்டர் ஆயிருக்காங்க. இதுவாங்க ரெலவென்ட் பாயிண்ட். அவங்க கேட்கறது மெடிக்கல் காலேஜ் எதுக்காக நடத்துற அப்படின்னு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கேட்கும்பொழுது நீங்க என்னன்னு கேட்டா 300 ஐபிஎஸ் படிச்சிருந்திருக்காங்க, 300 ஐபிஎஸ் பையங்க படிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ் சொன்னா எப்படி அது? ஆனா சொன்னாங்க என்னன்னு கேட்டா ஏதாவது சொல்லி எம்பிஎஸ் ஏமாத்துறது. அங்க ஒரு டெக்னிக் இருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெல்லிக்காரங்களை கேட்டு பாருங்க. எம்பிஎஸ் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் தரணும். அந்த பதில் வந்து அவங்களுக்கு என்னன்னு புரியாத மாதிரி கொடுக்கணும். பதில் இருக்கு ஆனா என்ன சொல்லிருக்கான்னு புரியாது. அதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. The questioner should be no wiser after the answer. கேள்வி கேட்பவர் இந்த பதில் கொடுத்த பிறகு அவருக்கு புதிதாக ஒரு ஐடியா எதுவும் தெரியக்கூடாது. பழைய மாதிரியே அதே சந்தேகத்துல அப்படியே இருப்பார். ஆனா ஏதோ பதில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சாட்டிஸ்பாக்சன் மட்டும் இருக்கும் அவருக்கு. ஆனா என்னன்னு தெரியாது. இது வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டெல்லியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ற ஒரு ட்ரிக். The questioner should be no wiser after the answer. அந்த மாதிரி கேட்டகரியில தான் இந்த ரிப்ளை தர்றாங்க அவங்க. ஏன்னா இவங்களை கேட்பார் இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறார்கள். அதே ரிப்போர்ட்ல 85ஆம் பக்கத்துல என்ன சொல்லுது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி? தி கமிட்டி சீரியஸ்லி அப்ரிஹென்சிவ். மிக தீவிரமாக அதுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. அப்ரிஹென்சிவ் எதுக்கு பயப்படுது? இஎஸ்ஐ கார்பரேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் பத்தி நடத்துறது, மெடிக்கல் எஜுகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இஎஸ்ஐ கொடுப்பதை பற்றி எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இது தேவையே இல்லாததுன்னு சொல்றாங்க அவங்க. அதையும் மிஞ்சி நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ராவா 2 சேர்த்து சட்டத்தை கொண்டு வர்றீங்க. அவங்க சொல்லாததெல்லாம் சேர்த்து இவங்க சொன்னதை விட்டுட்டீங்க. இதுக்கு இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டாமா வேண்டாமா? அன்னைக்கு சார் அழகான ஒரு சொன்னாங்க. ஏகே மூர்த்தி சார், டி மூர்த்தி அவங்க வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு. அது ஐடியா கொடுத்துருக்காங்க. தட் வி வில் ஒர்க் அவுட், வில் டிசைட், வில் டிஸ்கஸ் அபவுட் இட் லேட்டர். இப்போ இது பாருங்க, பார்லிமெண்ட்ல அவங்க கேட்கும் போது என்ன சொன்னாங்க?
300 பேர் படிச்சு வந்திருக்காங்க ஐபிஎஸ். அதனால என்ன சொல்ற இம்ப்ரெஷன் என்ன சொல்றாங்க, ஐபிஎஸ்க்கு பெனிஃபிட்ங்கிற மாதிரி காமிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் நடத்துறது. அந்த வார்த்தையே தேவையில்லாத எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாங்க. பில் பாஸ் ஆகிடுச்சு. என்னைக்கு? 22/9 2020 பில் பாஸ் ஆகுது. 29ஆம் தேதி தான், ஒரு வாரம் கழிச்சு பிரசிடென்ட் கையெழுத்தாயிருக்குது. நடுப்புற 28ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா சர்க்கிள் வருது 28/9. இந்த வருஷத்துல இருந்து ஐபிஎஸோட பையங்களுக்கு இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன்ல ரிசர்வேஷன் கிடையாது. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ நடத்தணுமான்னு கேட்டப்போ ஆமாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அது மெடிக்கல் அந்த ஐபிஎஸோட பையங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை வாங்கிக்கிட்ட உடனே ஐபிஎஸ்க்கு வந்து பையங்களுக்கு அந்த பெனிஃபிட் இல்லாம தடுக்கிறது ஆர்டர் போட்டிங்களே, நீங்க எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கு? வாட் சார்ட் ஆஃப் பியூரோக்ரசி செஞ்சீங்களா இல்லையா? மறுபடியும் இதை எதிர்த்து என்ன பண்ணாங்க, உடனே கேரளாவில் இருக்க ஒரு இவங்க வந்து கோர்ட்ல போன உடனே இதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதனால நடந்துகிட்டு இருக்கு இன்னை வரைக்கும். ஆனா ஸ்டேல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த ஆர்டர் அவங்களால அங்கேயும் நியாயப்படுத்த முடியல. இப்படியே நிற்கிது மேட்டர். இதான் மேனுவல் ஆஃப் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ் புத்தகம். இந்த புத்தகத்துல ஸ்பெசிஃபிக்கா இதுல எழுதியிருக்கு. பாரா 911A ஒரு பில் கொடுத்த பிறகு when it is presented in the house, அதுக்கப்புறம் ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நினைச்சா மினிஸ்ட்ரியோ டிபார்ட்மெண்ட்டோ நினைச்சாங்க, மினிஸ்டரோ நினைச்சாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், ஒரு கமிட்டி ரிப்போர்ட் இருந்தால் அதை பற்றி அதை கமிட்டி ரிப்போர்ட் பேஸ் பண்ணி மாற்றணும்னு நினைச்சா கூட கேபினெட் அப்ரூவல் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் கொண்டு வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சீங்களா? இந்த பாருங்க எத்தனை மெடிக்கல் காலேஜஸ். இதுதான் கல்கட்டா, கல்கட்டா கல்கட்டா கல்கட்டாவில். இது ஃபரிதாபாத் ஹரியானா. இது குல்பர்கா கர்நாடகா மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ். இது ஹைதராபாத் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ். ராஜஸ்தான் மெடிக்கல் காலேஜ். இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் கட்டாங்க. எதுக்காக கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய, அதுவும் எனி பர்சன் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கும் எனி பர்சன் நடத்தலாம் அப்படின்னு அதுல ஒரு திருத்தினதுக்கும், அப்புறம் மறுபடியும் எனி அதர் பாடின்னு அதை லேசா காஸ்மெட்டிக்கா மாத்தினதுக்கும், இந்த மெடிக்கல் காலேஜ் இத்தனை பில்டிங்ஸை கண்டினியூ பண்றதுக்கும் மிக நெருங்கிய கனெக்ஷன் இருக்குது. யார் வேண்டாமனாலும் இதை நடத்தலாம் அப்படின்னு கார்பரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலாம். இவ்வளவு பெரிய பில்டிங்ஸை கார்பரேஷன்ல கட்டி, கார்பரேஷன் செலவுல பணத்தை வச்சு கட்டி, அதுல அவ்வளவு ஊழல் நடந்து அது சிபிஐ மேட்டர்ல இருக்கும்போது இப்படி ஒரு சட்டங்களையும் கொண்டு வர்றாங்க. சிக்கானலூர்ல கட்டினதை நடத்தவே முடியாம கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிஃப்டா கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் எனி பர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? இதை வந்து இதுல நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா, யாருக்கு இந்த ஐடியா வந்துச்சு? எனி பர்சன்கிற வேர்டை சொன்னவர் யார்? யாருமே சொல்லலைன்னா அந்த செக்ரட்டரி எப்படி அந்த பில்ல கொண்டு வந்து அதில் எழுதினார்? அது எப்படி பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லாததை வந்து நீங்க மறுபடியும் மாடிஃபை பண்ணி சேர்த்தீங்க? இந்த மாதிரி 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்குது. அப்படி எனி பர்சன்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி டேர்ம்ஸ்ல கொடுப்பீங்க? அதை யாரு ஃபைனலைஸ் பண்ண போறா? எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பீங்க? 10 வருஷமா 99 வருஷமா? இல்ல இந்த மாதிரி எந்த காலத்துலயாவது கவர்மெண்ட் கட்டி பில்டிங் கட்டி பிரைவேட்ல நீ நடத்தணும் சோசியல் செக்யூரிட்டி மேட்டர்ல கொடுத்துருக்காங்களா? ஒரு மேட்டர் இது ஒரு எக்ஸ்டென்சிவ் டிஸ்கஷன்ஸ் இல்லாம எனி பர்சன் இந்த கேள்விலாம் நானா கேட்கணும்? இதை பார்லிமெண்ட் எம்எல்ஏஸ் கேட்க வேண்டிய, எம்பிஎஸ் கேட்க வேண்டிய கேள்வி, மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா எனி பர்சன் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பில்லை வந்து 10 நாள் வச்சுக்கிட்டு இருந்து 4/10/2009 விட்ரா பண்ணிட்டீங்க. திருத்தணும், கிக் ஒர்க்கர்ஸுக்கு ஃபெசிலிட்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்துறேன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கெல்லாம் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பார்லிமெண்ட்டுக்கு நேரம் பில் அனுப்புனீங்க. செஞ்சீங்களா இல்லையா? அதனால இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கிறது. அதை செய்தவர்கள், சதியில் ஈடுபட்டவர்கள் 3 பேர். அது மினிஸ்ட்ரி ஆஃப் லா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரிஸ், அண்ட் தே ஷுட் பி பேட் அக்கௌண்டபிள். இதுல மற்ற பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அதை பகுதி 3 பார்ப்போம் நண்பர்களே. தேங்க்யூ.